ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 34. நமக்கு வந்து இந்த கோழிகளை வளர்க்க தந்த நாள் வந்து டே 35 ஆகும். பட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேஸ் வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபீடர் வந்து ஃபீட் வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ஸோ அது ஒன்று இருக்குது. தென் நம்ம வந்து இடையில வந்து ஒரு 300 கோழி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதோட வெயிட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இனியும் ஒரு 3-4 டேஸ் வந்து சான்ஸ் இருக்குது. எப்படி நமக்கு தெரியாது. பட் அவங்க வந்து லாஸ்ட் டேட் நமக்கு இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அது பண்ணும்போது தான் நமக்கு கிளியராக தெரியும் என்றைக்கு இந்த கோழிகளை எல்லாம் பிடிச்சிட்டு போவாங்கன்னு. பட் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த கோழிகளை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஷெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து கோழிகள் நிறைஞ்சிருக்குது. ஸோ நெருக்கமும் அதிகமாகுது. ஏன்னா அதுவும் இல்லாமல் வந்து இந்த கிளைமேட் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்குது. ஒரு நாள் மழையாக இருக்குது, நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சடனாக நல்ல வெயிலும் வருது, தென் காற்றும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த கிளைமேட் இதெல்லாம் வந்து மாறிட்டே இருக்குது. அது ஒரு ரீசன். ஏன்னா இது வந்து மொர்டாலிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தென் அடுத்தது கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டேன்னா நமக்கு வந்து மொர்டாலிட்டி லெவல் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ நம்ம அது வந்து மோஸ்ட்லி நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஷெட்டில் வந்து ஃபேன் வச்சுருக்கோம். தென் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு 12:30 தென் 4 o'clock வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஷெட்லேயே தான் நம்ம கேராக பார்த்துட்டு இருக்கோம், கோழிகளுக்கு ஏதாச்சும் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து அந்த கோழிகளை வந்து பார்த்து மூவ் பண்ண வைக்கும்போது தான் அந்த கோழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஃபேன் வச்சுருக்கிறதுனால கோழிகள் வந்து அங்கேயே உட்காந்துட்டே இருக்கும், எதுவும் சாப்பிடாது. அந்த சாப்பிடாமல் இருந்திருந்தேன்னா தென் வெயிட்டும் குறையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அந்த கோழிகளை வந்து அடிக்கடி நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கணும். அதுக்காக ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணக்கூடாது, மெதுவாக ஸ்லோவாக தான் நம்ம பண்ணணும். தென் அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஹெல்த்தி அன்ஹெல்த்தி கோழியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நமக்கு ஒரு கோழிக்கு ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி என்ன பண்ணணும்னெல்லாம் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் நம்ம வந்து இந்த கோழிகளை கொண்டு போகிறது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் எடுத்து நம்ம பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபீடர் வந்து லாஸ்ட்டு இதுதான் ஃபினிஷர் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபீடு கம்ப்ளீட் ஆனன்னா மேபி கோழிகளை கொண்டு போகலாம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு 10 மூட்டைகள் போல் இருக்குது. அப்புறம் வந்து ட்ரிங்கர், அது நம்ம ஆல்ரெடி எப்போவுமே தெரியும். நம்ம எப்போவுமே வாஷ் அண்ட் க்ளீன் பண்ணி தான் அதை வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ண வைக்கணும். அப்புறம் வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து டே 1லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான் மரப்பொடி. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மரப்பொடிகள் வந்து எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா ரொம்ப கல் போல் திட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிளறி விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கோழிகளும் ஷெட் ஃபுல் அப்படி நெருங்கி இருக்கிறதுனால மூவ் பண்ணாது. ஸோ அதுங்க மூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கிளறி விட முடியும். நம்ம அந்த கிளறி விடாமல் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடியே உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்ஃபெக்ஷன் ஆகும், தென் ஸ்மெல்லும் நல்லா அடிக்க தொடங்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் டே வேறு ஆகுது. ஸோ கோழிகள் வந்து அதிகமாக சாப்பிடும்போது அந்த வேஸ்ட்டும் அதிகமாக போகும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கல்லாகிட்டு இருக்குதுன்னு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த மரப்பொடிகள் வந்து இப்போ திட்டாக கல்லாக இருக்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சேஃபாக பண்ணும்போது தான் நமக்கு வந்து மொர்டாலிட்டி வந்து குறையிறதுக்கும் சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். இப்போ அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தோன்னா ஒரு 1000 கோழிகளுக்கு வந்து எப்படியும் ஒரு 100-150 எல்லாம் வந்து கோழிகள் வந்து சாக தான் செய்யும். ஏன்னா ஒரு கோழிகளும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எல்லா கோழிகளுக்கும் எல்லாம் ஒன்று போல் இருக்காது, ஒன்றும் டிஃப்ரெண்டில் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மொர்டாலிட்டி லெவல் இந்த ஃபீடில் ஆகலாம், தென் தண்ணியில் ஆகலாம், தென் இந்த சிச்சுவேஷன்ஸ் அதுங்களுக்கு உடம்பு ஏற்றுக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் எது வந்திருந்தாலும் நம்ம வந்து அதை கொஞ்சம் மேபி கேராக கொண்டு போனோன்னா இருக்கிற அந்த மொர்டாலிட்டியிலேருந்து கொஞ்சமாச்சும் கம்மி பண்ண நம்மளால் முடியும்.
அப்புறம் நம்ம வந்து இப்போ கோழிகளுக்கு வந்து சொன்னல நல்ல வெயிலாக இருக்குதுன்னெல்லாம். ஸோ அதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு வேண்டி ஒரு குளுக்கோஸ் ஒரு பொடி நமக்கு பவுட்ரு தந்திருக்காங்க. அந்த பவுட்ரு நம்ம வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை வந்து டேங்கில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். தென் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ட்ரிங்கரில் வந்து ஃபில் ஆகும். கோழிகளும் குடிச்சிட்டு இருக்கும். அதில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எனர்ஜி, ஏன்னா இந்த சூடு டைம்னால கோழிகளோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை தணிக்க வேண்டி தான் கொஞ்சம் வந்து நம்ம வந்து குளுக்கோஸ் கொடுக்குறது. தென் அதுக்கப்புறம் இப்போ கோழிகளுக்கு நான் சளின்னு சொல்லியிருந்தேன். அந்த சளி பிரச்சனை வரும்போது கோழிகளுக்கு சுவாசம் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுங்க வந்து நல்ல வெயிட்டும் போட்டிருக்கறனால அந்த ரொம்பவும் அது வந்து கஷ்டமாகும். தென் சாகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால கோழிகளுக்கு வந்து நம்ம வந்து மெடிசின் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இனி ஒரு எக்ஸ்ட்ரா 4 days எல்லாம் இருக்கிறதுனால கோழிகளை கொண்டு போகணும்ல. அதனால் வந்து நம்ம வந்து மெடிசின் கொடுப்போம். தென் நம்ம வந்து மெடிசின் ஏன்னா நம்ம லாஸ்ட்டு நம்ம கொடுக்காமல் இருக்கிறதுனா கோழிங்களுக்கு வந்து மெடிசின் எல்லாம் நம்ம கொடுக்க தொடங்கிட்டேன்னா கோழிகளுக்கு வந்து பின்ன அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு கூடுதலும் போடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போகிறோம். தென் இப்போ வந்து கோழிங்க வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. பட் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி நான் சொன்னேன்ல திடீர்னு சூடு வரும், திடீர்னு நல்லா காற்று வரும். அந்த மாதிரி அந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகளே வர நிறைய சான்ஸ் ஆகுது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து அதை வந்து எதை எப்படியாச்சும் தடுக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். தென் இப்போ இதுதான் குளுக்கோஸ் பொடி தான். இதுதான் வந்து நம்ம வந்து டேங்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. இது வந்து கோழிகளோட உடல் சூடும் தென் அந்த டயர்ட்னஸை போக்குறதுக்கு வேண்டி கொடுக்குற ஒரு குளுக்கோஸ் தான். தென் அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் மெடிசின் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் கொடுக்கலாம். இப்போதைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ.